ஆணுறுப்பு வளைதல் கர்வ்டு பீனிஸ் அப்படின்றது வந்து பைரோனி டிசீஸ்னால வரக்கூடிய ஒரு நோய். ஆணுறுப்பு இயல்பான நிலையில் சிறிதளவு இடது வலது மேலே கீழே இருக்கலாம், சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வளைந்து எல் மாதிரி வளைந்து இருக்கிறது, ஜெட் மாதிரி வளைந்து இருக்கிறதெல்லாம் உள்ள தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருக்கும். ஆணுறுப்பினுடைய அளவு குறைவாக இருக்கும். இப்போ வந்து சாதாரணமாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வளையும் போது அதனுடைய உயரம் குறையும். அதே மாதிரி சுரீர் என்று வலி வரலாம், விரைப்புத்தன்மை வரும்போது வலி வரலாம், விரைப்புத்தன்மை சரியாக வராமல் போகலாம். இது எல்லாமே பைரோனி டிசீஸ் என்ற நோயினுடைய ஒரு விளைவுகள். பைரோனின்னு ஏன் இந்த நோய்க்கு வந்ததுன்னா, பெயர் காரணம் டீலா பைரோனி என்ற மருத்துவர் பிரான்ஸ்ல இருந்து இந்த நோயை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுக்கு முன்பு இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பைரோனி வளைந்த ஆணுறுப்பு பற்றி பல்வேறு முன்னோடிகள் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் மிக விரிவான ஆய்வு கட்டுரை கொடுத்திருந்தவர் டீலா பைரோனி. அவருடைய பேரில் பைரோனி டிசீஸ்னு இருக்கும். இதை முற்றிலும் சரி செய்யலாம். இதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஜயஃப்ளாக்ஸ்ன்ற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா வர்ற மாதிரி இருக்கும். அதை தவிர அறுவை சிகிச்சைகள், அதை தவிர வேறு சில ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் எளிமையான சில ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இங்கே ஆராய்ச்சி மையத்தில் கண்டுபிடிச்சு சென்னையில் ஒரு 10-15 வருடங்களாக அதை பண்ணிகிட்டு இருக்கோம். உலக அளவில் அதை பல முறை பாலியல் மாநாடுகளில் இதை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4000 பேர் வரைக்கும் அந்த நோயிலிருந்து முழுமையாக சரியாக இருக்காங்க. ரொம்ப நாட்கள் அதிகமாக கொஞ்சம் வாய்ப்புகள் குறையும் உங்களுக்கு. ஏன்னா அது நல்லா கரடு தட்டி போயிடும். அந்த ஃபைப்ரோசிஸ் வந்து கேல்சிஃபைட் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ரொம்ப பெருசாக கரைகிறதுக்கு நாட்களாகவும் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆகும். அதனால் ஆரம்ப கட்டத்திலே சிகிச்சைக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமடைஞ்சிடலாம். சிகிச்சை நாட்களும் குறைவாக இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக நீங்கள் வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான முழுமையான சிகிச்சைகள் கிடைக்கும்.